அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். தொடர்ந்துமே வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான அவேர்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தைகளை பற்றிய அவதானத்தை தொடர்ந்தும் செலுத்துங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ வெளியாக இருந்துச்சு, வாகரை பகுதிகளில், அதாவது இந்த வீடியோ காணொலியில் வந்து ஒரு நபரை பிடிச்சிருக்கிறாங்க, ஒரு 5 வயது குழந்தைய கடத்த முயற்சி பண்ணின சம்பவத்தில். இது மாதிரி பல சம்பவங்கள் நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி கூட ஒரு சம்பவம் புத்தளம் பகுதிகளில் அப்டேட் ஆகியிருந்துச்சு. அதே மாதிரி மன்னார் பகுதிகளில், இந்த மாதிரி பல பகுதிகளில் குழந்தைகளை கடத்தக்கூடிய சம்பவம் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்குது. குறிப்பாக வெளிநாடு வாழ் தாய் தந்தையர்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய அவதானத்தில் கொஞ்சம் பாதுகாப்பில் கவனமாக இருங்க. ஏன்னா நிறைய இடங்களில் இந்த மாதிரி சம்பவம் தொடர்ந்தும் பதிவாகிக்கிட்டே இருக்குது. குறிப்பாக குழந்தைகளை வெளியில் யாரோடையும் தொடர்பு வைக்க வேண்டாம்னு சொல்லுங்கள். வீதிகளில் யாராவது இடைமாரி ஏதாவது சாப்பிட கொடுத்தா, டாஃபி சாக்லேட் அது மாதிரி ஏதாவது விளையாட்டு பொருட்களை கொடுத்தா வாங்க வேண்டாம்னு சொல்லுங்கள். வாகனங்களில் யாராவது வாகனத்துடைய கதவை திறந்து, வேன் மாதிரியான வாகனங்களில் கதவை திறந்து வைத்துக்கொண்டு அவங்கள கூப்பிட்டு யாராவது அட்ரஸ் கேட்குற மாதிரியோ, இந்த இடம் எங்கே இருக்குது, இன்னாரோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வாகனத்துக்கு உள்ளே இருந்துக்கிட்டு யாராவது, இல்லை ஒரு வேனுடைய கதவோ அல்லது காருடைய கதவோ, வாகனங்களுடைய, ஏன் ஆஃப்டர் ஆல் திருவிழா கூட இருக்கலாம், வாகனங்கள்லேயே நின்றுட்டு அல்ல வாகனத்துக்கு பக்கத்துலேயே இருந்துட்டு யாராவது கேள்விகளை கேட்கும்போது தூரமாகவே நின்று அவங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறதா இருந்தாலும் தூரமாகவே நின்று சொல்லுங்கள், பக்கத்தில் போக வேணாம்னு சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து முக்கியமான அவேர்னஸ். தொடர்ந்து குழந்தைகளுடைய பாதுகாப்பு தான் மிகவும் ஆபத்தான சூழலில் இருக்குது. ஏன்னா பல இடங்கள்லேயே குழந்தைகளுடைய கடத்தல் சம்பவம் பதிவாகி அச்சத்தை ஊட்டி கொண்டு இருக்கின்றது. இந்த சூழலில் நம்மளுடைய குழந்தைகள், அதுவும் குறிப்பாக வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள், நிறைய பேர் வந்து பராமரிப்பாளர்கள்ட்ட விட்டுட்டு வந்திருப்பீங்க, உங்களுடைய தாய் தந்தையர்கள்ட்ட விட்டுட்டு வந்திருப்பீங்க, வயதானவர்களாக இருப்பாங்க, அவங்களுக்கும் பெருசாக அந்த குழந்தைகளுடைய அந்த போக்குக்கு பின்னால் அவங்களாலையும் போக முடியாத சூழல் இருக்கும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி குழந்தைகள் பணம் கேட்ட உடனே பார்ட்டி அது இதுன்னு பணம் கேட்ட உடனே தூக்கி கொடுக்குற தாய் தகப்பன், தயவுசெய்து கொஞ்சம் சிந்திங்க. அதே மாதிரி அவங்க எங்கே போகிறாங்க, பெரிய குழந்தைகள், சின்ன குழந்தைகள் மட்டுமில்லை, வாலிப குழந்தைகள், உங்களிடம் இருக்கக்கூடிய வாலிப குழந்தைகள், 10 வயசுக்கு மேற்பட்டவங்களே இப்போ வாலிபம்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு நாலேஜ் வளர்ந்துருச்சு. ஒரு 15, 16, 18 வயசான பிள்ளைகள் வந்து பார்ட்டி, பர்த்டே பார்ட்டின்னு போவாங்க, ஒவ்வொரு இடங்களுக்கு போவாங்க, சில ட்ரிப்புகளுக்கு போவாங்க. இப்போதைய சில பர்த்டே பார்ட்டி கலாச்சாரங்கள், அதாவது பிறந்தநாள் கொண்டாட்டங்கள், இந்த மாதிரி சில களியாட்டங்கள் கலாச்சாரங்கள்லையும் போதைப் பொருள் பழக்க வழக்கம் அதிகரிச்சிருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. வேலை தான், எல்லாருமே வேலை தான். இப்போ நான் அந்த வீடியோ போடுறேன், நான் கூட வேலை தான், டியூட்டி. இது உள்ளூர் மந்தக்கன்றதால, உள்ளூர் லொக்கேஷன் ஹைவே இல்லாததால் நானும் இந்த வீடியோவையும் போடணும் அப்படின்றதால எனக்கும் டைம் இல்லாததால் இந்த கண்டென்ட் உங்களுக்கு நானும் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் வேலை இருக்குது, ஆனால் கொஞ்சம் குடும்பத்தை பற்றியும் சிந்திக்கணும். ஏன்னா நம்மளுடைய குழந்தைகளுக்காக, குடும்பத்துக்காக உழைக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ஆனால் கடைசியில் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆன பிறகு சம்பாதிச்சு என்ன பலன், காசு இருந்து என்ன பலன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே தோணும். அதனால் அன்பார்ந்த உறவுகளை தயவு செய்து சிந்தியுங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய பாதுகாப்பு விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த வீடியோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள், பார்க்காதவங்க ரொம்ப கவனம். தெரிந்த நண்பர்களுக்கும் அவேர்னஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ, நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தின நேரத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்க கொஞ்சம் காட்டுங்க.
எவ்வளோக்கு சாமான் வாங்கியிருக்கீங்க? 137 கேடிக்கு சாமான் இந்த தாத்தோட பில். எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நல்லா லங்கா குச்சிட்டு வந்து நல்லா எல்லாரும் அங்கே காருக்கு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நிறைய இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு காருக்கு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான் தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டொஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய். කුවේට් රටේ සේවය කරන ඔබට ලංකාවට කාගෝ බඩු දාන්න හොඳ තොග කඩයක් හොයනවද? මෙන්න එහෙනම් ඒකට හොඳම තැන ලංකා ෆුඩ් සිටි. සියලුම ආහාර වර්ග, ටොෆි, චොක්ලට්, සබන් කුඩු, සබන්, ෂැම්පූ, තෙල් වර්ගයන සියලුම බඩු සාධාරණ මිලට ඔබ සේවය කරන ස්ථානයටම ගෙන්වා ගන්නත් පුළුවන්. ෆ්‍රී ඩෙලිවරි ඕනෑම වේලාවක අලුත් නිෂ්පාදන දින සමග ලංකා ෆුඩ් සිටි අපේම තැනක්. වැඩි විස්තර සඳහා මතන්න 65 62 63 90 90 94 22 81.